மதுராந்தகம் அருகே பூப்புதூரில் நெல் கொள்முதல் நிலையம் திறந்து 25 நாட்களாகியும் செயல்படாததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பூதூர் கிராமத்தில் இருவருக்கிடையே நடக்கும் கோஷ்டி மோதலால் நெல் கொள்முதல் நிலையம் செயல்படவில்லை என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. நெல்மணிகளை கொட்டி வைத்திருக்கும் விவசாயிகள் அதனை பாதுகாக்க முடியாமல் இரவு பகலாக தவித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்மணிகளை சாலை ஓரத்தில் குவித்து வைத்திருப்பதால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தரப்பில் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மதுராந்தகம் அருகே பூதூர் கிராமத்தில் கோஷ்டி மோதலால் நெல் கொள்முதல் நிலையம் திறந்து 25 நாட்களாகியும் செயல்படாத ஒரு அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுராந்தகம் அருகே பூதூரில் நெல் கொள்முதல் நிலையம் திறந்து 25 நாட்களாகியும் செயல்படாததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். நெல்மணிகளை கொட்டி வைத்து அதனை பாதுகாக்க முடியாமல் இரவு பகலாக தவித்து வரும் விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நெல் கிட்டத்தட்ட அறுத்து ஒரு 30 நாள் ஆகுது. நேற்று மழை வந்தது. இன்னும் நிறைய நெல் அரைக்காமல் இருக்குது. இருக்கிற நெல்லை பிடிக்காததுனால இன்னும் இங்கே அம்பாரங்களை நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பக்கத்தில் மாடு இப்போ ஃபுல்லாக மாடுங்க இருக்கிறதுனால மாடுங்க ஃபுல்லாக தார்பாய் கேட்குது. இதனால் இப்போ அதிகாரி எந்த நடவடிக்கையும் சுத்தமாக எடுக்க மாட்டேன்றாங்க. ஃபோன் பண்ணி இல்லை அது நேரடியாக போய் பார்த்தாலும் இது வருது பிசி வராரு இது வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் எங்களுக்கு இப்போ பேங்க்கில் கிட்டத்தட்ட லோன் வாங்கி வச்சுருக்கிறோம். அவங்க பேங்க்காரன் ஊட்டின வரான். இப்போ வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது தெரியுது. ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் வீட்டு வேலை சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வேறு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் 500 ஏக்கர் அறுப்பாத்து நேற்று மழை காரணம் எல்லாமே ரொம்ப பாதிப்பில் இருக்கிறோம். எந்த அதிகாரி இது வரல. கமிட்டியை நடத்தலை. கமிட்டியில் கோஷ்டி பிரகாரமாக நடக்குது. அந்த எந்த கோஷ்டியும் எடுக்கிறாரு. விவசாயிங்க மூலியமாக விவசாயமே போட்டு பண்ணுற மாதிரி அதிகாரிங்க எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீ நடத்தும் போது அவன் தகராறு பண்ணுறாங்க. உள்ளூர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. விவசாய தலையிட்டு அதிகாரி தலைவர் விவசாயியை கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி இந்த கமிட்டி நல்லபடியாக நடத்தும்படி தனிப்படி கேட்டுக்கொள்கிறோம். நெல் கொள்முதலுக்கு நெல் கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கேன். 15 நாள் ஆச்சு மிஷின் வர்றதுக்கு முன்னே நான் நெல் கொண்டாந்து கொட்டிட்டேன். இது வரைக்கும் அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ணல. நேற்று வந்த மழைக்கும் 2 வாட்டி நனைஞ்சு மூடி வச்சுருக்கிறேன். கொண்டாந்தவங்களுக்குள்ளே இப்போ பிரச்சனையாக இருந்து நெல் பூரா தேங்கி கிடக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும். இன்றைக்கி அதிகாரிங்க தான் இது ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். நெல் பூரா முளைக்கும் தருவாயில் இருக்குது. எல்லாம் காஞ்சி போன நெல். நீங்கள் இருக்கிற விவசாயிங்க பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் பேசி பாருங்கள், கேட்டு பாருங்கள். இன்னமும் நெல் கொள்முதல் பண்ணலை. மிஷினும் 15 நாள் ஆகிப்போச்சு. இங்கே ஒரு அதிகாரிங்க இன்னும் பார்க்கல. மிஷின் எப்படி இறங்குச்சுன்னு தெரியல. அதனால் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அரசாங்கம்.